இன்றைக்கு நான் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த பைபிள் என்கிற காரியத்தை குறித்து நான் பேசப் போகிறேன். பைபிள் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படியாய் வேதாகமத்தை நமக்கு நம்முடைய கைகளிலே எப்படி வேதாகமம் நமக்கு கிடைத்திருக்கிறது, இந்த வேதாகமத்திற்கு பின்பதாய் எப்படியாக இது எழுதப்பட்டது என்கிற காரியத்தோடு நாம் இன்றைய செஷன் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த பைபிள் என்கிற ஒரு தலைப்பிலே நான் பேசப் போகிறேன். ஆகவே பைபிளுக்கு ரெண்டு நேச்சர் இருக்கு. ஒன்று கடவுளுடைய தன்மை டிவைன், இன்னொன்று ஹியூமன் நேச்சர், மனிதர்களுடைய ஒரு காரியம். அதனால தான் சொல்லுவாங்க, எப்பயுமே வேதம் தேவனுடைய வார்த்தை மனிதர்களுடைய வார்த்தையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தை தான், ஆனால் அது மனிதர்களுடைய வார்த்தைகளின் வாயிலாய், மனிதர்களுடைய இலக்கிய நடையில் வாயிலாய், மனிதர்களுடைய இந்த லிட்ரேச்சர், இந்த இலக்கிய வடிவிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதிலிருந்து நாம் இன்றைய செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அநேக நேரம் பைபிள் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற காரியத்தை நம்ம எப்படி நினச்சிக்கிறோம் அப்படின்னா, பைபிள் எப்படியாக எழுதப்பட்டிருக்கு, பைபிள் கடவுளுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அப்படின்னு நமக்கு தெரியும், நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த பைபிள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரத்தில் நம்ம எப்படி நினச்சிக்கிறோம், இந்த பைபிள் எழுதுனவங்க எப்படியாய் அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படின்னா உதாரணத்திற்கு இப்படி நினைக்கலாமே, எழுத்தாளர்கள் மத்தேயு அவர் உட்கார்றாரு, உட்காந்துட்டு கண்ணை மூடிடுறாரு. கண்ணை மூடிட்டு பரிசுத்த ஆவியானவரே நீர் சொல்லும், இப்போ நான் எழுதுறேன் அப்படின்னு அவர் எழுதுறாரு. யோவான் எழுதுறாரு, பரிசுத்த ஆவியானவரே நீர் சொல்லும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு ஏதோ தெய்வீக வெளிப்பாடை அப்படியே பெற்றுக்கொண்டவர்களாய் அப்படியே டவுன்லோட் செஞ்சு அவங்க அப்படியே கண்ணெல்லாம் மூடி ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, ஒரு பரவச நிலைக்கு போயிட்டு அப்படியே பைபிளை அவங்க அப்படியே எழுதுனாங்க. இப்படி தான் நமக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய நேரம் நம்ம அப்படி நினைக்கிறோம், கடவுளோட வார்த்தை இது, கடவுள் இப்படியாய் மனிதர்களோட சுய நினைவெல்லாம் எடுத்து அவர் உள்ளே அவர் உந்தப்பட்டு, அவர் உந்தி தள்ளி, அவர் கையை பிடிச்சி எழுத வச்ச ஒரு பைபிள் நம்ம நிறைய நேரம் நினச்சிக்கிறோம். ஆனால் பைபிளை நம்ம எப்படியாய் நம்ம புரிந்து கொள்ள போகிறோம், எப்படியாக எழுதப்பட்டது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். பைபிள் இஸ் நாட் அ டிக்டேஷன். டிக்டேஷன் அப்படின்னா கடவுள் சொல்ல சொல்ல மனிதன் அதை எழுதின காரியம் தான் டிக்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் சொல்லுவார், நம்ம ஸ்கூலில் பார்க்குறோம், ஆசிரியர் சொல்லுவாங்க, அந்த மாணவர்கள் அப்படியே நோட்ஸ் எடுத்துப்பாங்க, அப்படியே எழுதுவாங்க. ஆசிரியர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒன்று விடாமல் அப்படியே நோட்ஸ் எடுப்பாங்க. அது டிக்டேஷன். நமக்கு பைபிள் அப்படி டிக்டேட் பண்ணது அல்ல. நமக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம முஸ்லிம் மதத்தில், இஸ்லாமிய மதத்தில் அவங்களுடைய நம்பிக்கை எப்படின்னா, அவங்க குரான் அல்லாவினால் டிக்டேட் பண்ணப்பட்டது என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அல்லாஹ் முகமது நபி, ப்ராஃபட் முகமது நபிக்கு ஒரு குகையில் அல்லாஹ் அவர் இறை தூதனை வச்சு அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டு, அந்த வார்த்தைகளை முகமது நபி அவர் காதுகளிலே பெற்றவராய், மனதிலே வைத்தவராய், அதை அப்படியே அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். கடவுள் என்னெல்லாம் இந்த இறை தூதன் மூலமாய் சொன்னாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியாக ஒரு வார்த்தை விடாமல் அவர் எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதுதான் இஸ்லாமிய மதத்தினுடைய நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்தவ மதத்தினுடைய நம்பிக்கை அப்படி அல்ல. நமக்கு பைபிள் டிக்டேட் பண்ணப்பட்டது அல்ல. கடவுள் நமக்கு இப்படியா டிக்டேட் பண்ணி ஒவ்வொரு ஆசிரியர்களும் எழுதினது கிடையாது. பைபிள் இஸ் நாட் எ டிக்டேஷன். உதாரணத்துக்கு பைபிள்லையே எப்படி இந்த பைபிள் எழுதப்பட்டது அப்படின்னு சில காரியங்கள்லாம் இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கும். அதை நம்ம எடுத்து வாசிச்சா கொஞ்சம் நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். எடுத்து பார்க்கலாமே. எக்ஸோடஸ், யாத்திராகமும் 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே 8, 9 மற்றும் 14 வசனங்களில் அமலேக்கியரோடு இஸ்ரவேல் யுத்தம் பண்ணுகிறாங்க. அப்போ மோசே, ஆரோன், ஊர் என்பவர்கள் அந்த மலை மேலே ஏறி, அந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மலை மேலே ஏறி அவங்க பார்க்குறாங்க, மோசேயோட கை அந்த கோல் தூக்கி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த அமலேக்கியர்களை மேற்கொள்கிறாங்க. எப்போல்லாம் கை கீழே இறங்குதோ அப்போ அமலேக்கியர் இஸ்ரவேலை மேற்கொள்கிறாங்க. கடைசியில் ஆரோனும் ஊரும் நம்ம மோசேயோட 2 கைகளையும் பிடிச்சி தாங்கி அந்த நாளில் வெற்றி கிடைச்சிருச்சு. அந்த 14வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு ஒரு வார்த்தை. அந்த வசனத்தை யாராவது சத்தமா படிங்களேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூறும் பொருட்டு போதும், நீ ஒரு புஸ்தகத்தில் இதை எழுது அப்படின்னு மோசே கிட்ட சொல்றாரு.
ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், ரைட் திஸ் ஆன் a scroll. அந்த ஸ்க்ரோல் அப்படின்னா அந்த கல்வெட்டு அந்த பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. அந்த கல்வெட்டுல நீ இதெல்லாம் பதிச்சு எழுதி வச்சுக்கோ. எதற்கு? நினைவு கூறும்படியாய், இந்த சம்பவத்தை, இந்த கதையை பின்வரும் சந்ததிகள் தெரிந்து கொள்ளட்டும். கடவுள், இறைவன், பிதாவாகிய தேவன் எப்படியெல்லாம் ஜனங்களை விடுவித்தார் என்பதை இவர்கள் தெரிந்து கொள்வதற்காக, மோசே நீ எழுது, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ, நீ என்ன பண்ணி எழுதி வச்சுக்கோ அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல நம்ம ஒரு வசனம், நமக்கு ஆதாரம் ஒன்று இருக்கு. புதிய ஏற்பாட்டுல பாக்குறீங்க, உதாரணத்துக்கு லூக்கா ஆகிய நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு இந்த இடத்துல. லூக்கா நமக்கு தெரியும், மத்தேயு, மார்க், லூக்கா அவருடைய புஸ்தகத்தை, சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதும் பொழுது எப்படியா எழுதினார்? அதான் நான் சொன்னது போல பரவச நிலைக்கு போயிட்டு அப்படியே அந்த சம்பவத்தெல்லாம் அப்படியே எழுதுனது அப்படி கிடையாது. லூக்கா எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை கொஞ்சம் பாருங்களேன். லூக்கா 1வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள்ல 3வது வசனத்தை பாருங்க. யாராவது ஒருத்தவங்க சத்தமா படிக்கலாம். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்து நானும் இந்த காரியங்களை எல்லாம் நான் ஒரே ஒழுங்காக நான் எழுதுகிறேன் தியோபிலுவே அப்படின்னு லூக்கா சொல்றாரு. I have carefully investigated every incident from the beginning and I am writing to you Theophilus அப்படின்னு அங்க லூக்கா ஆகியோன்னு சொல்றாரு. லூக்கா அவருடைய புஸ்தகத்தை எப்படி எழுதியிருக்கிறாரு? விசாரிச்சிருக்கிறார். எல்லா கண் ஆதாரம் பார்த்தவர்களுடைய அந்த சாட்சிகள்லாம் கேட்டு, ஒவ்வொரு இடத்துல போய் கேட்டு விசாரிச்சு, எல்லாத்தையும் தெளிவாய் விசாரிச்சு இயேசு பிறக்கும் பொழுது என்ன சம்பவம் நடந்துச்சு, இயேசு குழந்தையா இருக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள், மெய்ப்பர்களா யாரெல்லாம் வந்தாங்க, என்ன நடந்துச்சு, இயேசு வளர்ந்த போது என்ன நடந்துச்சு, இயேசு இப்படிலாம் அற்புதம் பண்ணார், யாருக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார், எல்லாத்தையும் அவர் காதால கேட்டு விசாரிச்சு எழுதுறாரு. இப்படி கொடுக்கப்பட்டதுதான் லூக்கா எழுதின நிருபம். நம்ம பைபிள் வச்சிருக்கோமே, லூக்கா இந்த எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான்? அவன் தீர விசாரிக்கிறான், எல்லாவற்றையும் விசாரித்து அவன் ஒழுங்கும் கிரகமாக அவன் எழுதுகிறான். அதை நம்ம வேதாகமம் என்று நாம் அழைக்கிறோம். வேதாகமத்திலே ஒரு புஸ்தகமாய் நாம் கருதுகிறோம். தேவனுடைய இறை வார்த்தையாய் நாம் இதை கருதுகிறோம். இது கடவுள் நமக்கு மற்ற நம்பிக்கை போல அல்ல, அவர் டிக்டேட் பண்ணி நமக்கு எழுதப்பட்டது அல்ல. மனிதர்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டவர்களாய் காரியங்களை அவர்கள் எழுதுகிறார்கள். எழுதி விசுவாச மக்களுக்கு உதவியா இருக்கும் பொருட்டு, விசுவாச மக்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு அவர்கள் இந்த காரியங்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். எங்களோட ஆசிரியர் ஜேக்கப் ஜெரியன் சார் அழகா அப்படி சொல்லுவாரு. இந்த நோட்ஸ் எல்லாமே பை த வே இது ஜேக்கப் ஜெரியன் சாரோட நோட்ஸ் தான். எங்கள் காலேஜில் எங்கள் சார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாட புஸ்தகத்திலிருந்து தான் நான் எடுத்து பேசுகிறேன். ஆகவே ஐ வாண்ட் டு அக்னாலேஜ் பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் ஜேக்கப் செரியன் சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் மெட்டீரியல் சார். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அவருடைய விருப்பமும் கூட சரியா எப்படி வேதத்தை நாம் பகுத்தறிய வேண்டும் என்கிற காரியங்களை சொல்லித்தர வேண்டும் என்பது அவருடைய ஒரு பெரிய முயற்சி. ஆகவே ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். தேங்க்யூ சார். ஆகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்படியாய் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சம்பவங்களை எல்லாம் ஜனங்களுக்கு உதவியாக இருக்கும்படியாய் அவர்கள் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார்கள். பாஸ்டர் ஜேக்கப் செரியன் சார் சொல்லுவாரு, பிதா, குமாரன், பரிசுத்த வேதாகமம் கிடையாது, பரிசுத்த ஆவி. நிறைய பேர் பிதா, குமாரன், பரிசுத்த வேதாகமம் நினைச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம பைபிளை எங்க கொண்டு வச்சிருவாங்க அப்படின்னா ட்ரினிட்டிலே கொண்டு வச்சிருவாங்க. பைபிள்ல இதான் இருக்கு. எப்படி பைபிள்ல இது இருக்கு, பைபிள் படி தான் நடக்கிறேன் பிரதர், பைபிள் என்னெல்லாம் இருக்கோ அதை நான் ஒரு வார்த்தையும் மாறாம நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனா உண்மையிலே அப்படி செய்ய முடியாது யாராலையும். பைபிள்ல போட்டிருக்கிறது படியெல்லாம் செய்யணும் அப்படின்னா அது முடியாத ஒரு காரியம். அதுக்கு முதல்ல நம்ம இஸ்ரவேலரா இருக்கணும். இஸ்ரவேலரா இருந்து அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்களா இருந்தால் ஓரளவுக்கு செய்ய முயற்சி பண்ணலாம். அதுவும் பல காரியங்கள்லாம் செய்யறதுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியங்கள்லாம் உள்ள நிறைய இருக்கு. அதனால we follow Jesus. அழகா அவர் சொல்லுவார், ஜேக்கப் ஜெரியன் சார் சொல்லுவாரு, we follow Jesus, we do not follow Bible. We don't follow Bible, we follow Jesus, but this holy Bible helps us to follow Jesus more closely. இந்த பரிசுத்த வேதாகமம் இயேசுவை பின்பற்றுவதற்கு அதிக உதவி தரக்கூடியதாய், உதவி செய்யக்கூடியதாய் அமைந்திருக்கிறது தான் இந்த பரிசுத்த வேதாகமம். ஸோ மனசுல எப்பயுமே வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, we follow Jesus Christ. நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள்.
அதற்கு இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு இன்றியமையாததா இருக்கிறது, உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆகவே வேதாகமம் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் மூலமாய் அது எழுதப்பட்டு இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவோம், இந்த பைபிளை வந்து ஆண்டவர் தான் எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க. God is not the author. அது வந்து நமக்கு God is the author அப்படின்னு சொல்றது ரொம்ப ஹெல்ப் பண்ணல. கடவுள் தான் இதோடைய எழுத்தாளர் அப்படின்னு நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம். அது அந்த அளவுக்கு நமக்கு வந்து உதவிகரமா இல்லை. ஏன் அப்படின்னா, கடவுள் தான் இதோடைய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கீதம் 137வது சங்கீதத்தெல்லாம் எடுத்து படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் பயமா இருக்கும். 137 சங்கீதத்தோட கடைசி சில வசனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னப்பா இப்படியாப்பா இருக்கு எழுதியிருக்கீங்க, இப்படியா இருக்கு உங்க குழந்தைகள் எல்லாம் தலையெல்லாம் குழந்தைய அடிச்சு கல்ல அடிச்சு கொண்டு போட்டா நலமா இருக்கும் அப்படின்லாம் வசனங்கள் இருக்கு 137ல. கடவுள் எழுதுறாருன்னா இப்படியா எழுதுவாரு? அதுக்கப்புறம் ஒரு 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பவுல் சொல்றாரு அந்த இடத்துல, நான் இப்பொழுது பைத்தியக்காரனை போல உங்களிடம் பேச போகிறேன், ஒரு முட்டாளை போல உங்கள்கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் பேசுகிறார். ஆகவே கடவுள் தான் இது எழுத்தாளர்னு சொல்றதை விட, God is not the author, but God is the one who authorized the human writing அப்படின்னு சொல்லலாம். கடவுள் தான் இந்த மனிதர்களுடைய எழுத்துக்களை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, மனிதர்கள் அவர்கள் எழுதி இருக்கிறார்கள், தேவன் அதை அங்கீகாரப்படுத்தி இருக்கிறார், he approved. அதனாலதான் காலத்திற்கும் அழியாமல் ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு இருக்கிறது. ஆகவே God is the one who authorized the writing of the scripture. And God is the one who authorized the writing அப்படின்னு நம்ம மனசுல எப்பயுமே நமக்கு அது இருக்க வேண்டும். ஆகவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வசனங்கள், இந்த வேதாகமம் வந்து புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்களை எடுத்து யாராவது ஒருத்தர் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த வேதாகமம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே, ஓகே, ஆங்கிலத்தில் சரியான ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் ஆல் காட் பிரீத்ட். ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரீத்ட். தமிழில் வந்து எப்படி போட்டிருக்குன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சரியாக உபயோகப்படுத்தியிருக்காங்க, காட் பிரீத்ட். ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரீத்ட். கடவுளுடைய நாசியிலிருந்து அவர் அப்படி ஊதி இருக்கிறார். எல்லா வேதாகமும், இந்த வேதாங்க வசனங்களும் இட்ஸ் காட் பிரீத்ட். சரி, நம்ம வேதாகமத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள போகிறோம்? இது மனிதர்களுடைய எழுத்து என்பது நாம் விளங்கி கொண்டோம். மனிதர்கள் அவங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ப, அவங்களுடைய புத்திக்கு ஏற்ப எல்லா காரியங்களும் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு இயல்பும் இருக்கிறது, அதுதான் டிவைன் நேச்சர். என்ன டிவைன் நேச்சர்னா, தேவனால் அருளப்பட்டு இருக்கிறது, காட் பிரீத்ட். பைபிள்ல இதுக்கு முன்னாடி எங்க ஆண்டவர் வந்து காட் பிரீத்ட் அப்படின்னு இருக்கு? எங்க தேவன்? ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல அங்க ஆண்டவர் வந்து God breathed into the nostrils of Adam. ஆதாமுடைய சுவாசத்தை, அவன் நாசியிலே ஆண்டவர் வந்து ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். ஸோ அதுக்கு ஒரு மெட்டஃபர், தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரீத்ட் அப்படின்னா இட்ஸ் எ மெட்டஃபர். போன நம்ம எபிசோட்ல பார்த்தோம், மெட்டஃபர் அப்படின்னா உருவகம். ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப், ஜீவ அப்பம் நானே. அப்படின்னா இயேசு வந்து பிரெட் கிடையாது, எந்த கடையில் வாங்கலாம் அப்படின்ற பிரெட் கிடையாது. அந்த பிரெட்டு வந்து எப்படி நமக்கு உயிர் கொடுக்குமோ, சாப்பிடும் பொழுது ஆகாரம் நமக்கு ஜீவன் கொடுக்கிறதோ, அதே போல ஜீவன் கொடுக்கிறவராய் நான் இருக்கிறேன் அப்படின்றத உருவகப்படுத்தி இயேசு சொல்லுகிறார். அதே போல இதுவும் ஒரு உருவகம். ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரீத்ட். தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆதாமுடைய சுவாசம் எப்படி வந்ததோ, ஆதாமுக்கு எப்படி ஒரு ஜீவன் வந்ததோ, வேதாகமம் ஜீவன் கொடுக்கிறதான ஒரு காரியம். இந்த உருவகத்துக்கு என்ன அர்த்தம், இந்த மெட்டஃபருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதாகமம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறதே அப்படின்னா என்ன, நமக்கு ஜீவன் கொடுக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதாகமம். வேதாகமம் நமக்கு ஜீவன் கொடுக்கிறதா இருக்கிறது. இட் இஸ் a life giving. What is Bible? Bible, it is a life giving. அது தேவனுடைய வார்த்தை தான்.
ஆனா அந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? நமக்கு ஜீவன் கொடுக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் பைபிள் படிக்கும் பொழுது ஒரு ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்ம நிறைய சாட்சியெல்லாம் கேட்டிருக்கோம். மரிக்க போன தருணத்துல சூசைட் பண்ண போனவங்க ஒரு வசனம் வந்து அவங்ககிட்ட பேசியிருக்கோம். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். அந்த வார்த்தை அவங்களோட பேசியிருக்கோம். நம்ம சோர்ந்து போன நேரத்தில் பைபிள் படிக்கும்போது அந்த பைபிள் நம்ம வந்து அப்படி உயிர் கொடுக்கிறது, ஒரு ஜீவன் கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. இதுதான் வந்து லைஃப் கிவிங் வேர்ட். பைபிள் வந்து நமக்கு உயிர் கொடுக்கிறதான ஒரு தேவனுடைய வார்த்தை. ஸோ அதுதான் இந்த உருவகத்தினுடைய இந்த மெட்டஃபருடைய அர்த்தம். தேவனால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த வேதாகமம் நமக்கு வந்து உயிர் கொடுக்கிறது. இப்போ பவுல் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் புதிய ஏற்பாட்டை சொல்லல. தேவ வார்த்தையெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறதுன்னு புதிய ஏற்பாட்டெல்லாம் சொல்லல. அவர் அந்த நேரத்தில் புதிய ஏற்பாடுன்னு ஒன்று கிடையாது. பவுலுக்கு அப்போ அந்த நாலேஜ் இருந்திருக்கிறாரு. பவுலோடைய பார்வையில் தேவ வார்த்தை வந்து பழைய ஏற்பாடு. நம்ம பைபிளில் பழைய ஏற்பாடு இருக்கே, அதுதான் வந்து பவுல் அந்த இடத்துல பேசுறாரு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா புஸ்தகங்களும் தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜீவன் கொடுக்கத்தக்கதாய். அதனால நம்ம பைபிள் எப்பயுமே நம்ம வந்து பழைய ஏற்பாடை வந்து ஓரம் வச்சிடக்கூடாது. பழைய ஏற்பாடு எப்பயுமே கூடயே தான் கொண்டு போகணும். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை, அது நமக்கு உயிர் கொடுக்க உண்மை உள்ளதா இருக்கிறது. அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு தேவனுடைய வார்த்தையாய் நாம் பார்க்கிறோம், உயிர் கொடுக்கக்கூடியதாய் அது இருக்கிறது. ஆகவே இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் அப்படின்னா இது ஜீவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை. அது இல்லாமல் ஆண்டவர் வந்து மக்களை வந்து பரவச நிலைக்கு அழைத்து சென்று அப்படியே எழுது அப்படின்னு அப்படியே டிக்டேட் பண்ணதெல்லாம் கிடையாது. மனிதர்கள் அவங்க வார்த்தையின் மூலமாய் அவங்க காரியங்கள் எல்லாம் கொட்டி வைத்திருக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நம்ம எப்படியாய் பைபிளை புரிந்து கொள்ளணும்னா, இது வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி. பைபிள் வந்து ஒரு ரிலையபிள் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி, நம்பத்தக்க ஒரு புஸ்தகம். பைபிள் வந்து ஒரு நம்பத்தக்க ஒரு புஸ்தகம். இட்ஸ் ரிலையபிள், we can rely on it. நம்ம வாழ்க்கையே அதில் வந்து அடமானம் வச்சு வாழலாம். அந்த அளவுக்கு we can rely, we can depend on this word. It is very authoritative. தேவனால் அங்கீகாரம் பெற்றது, அங்கீகரித்திருக்கிறார். தேவன் இந்த வேதாகமத்தை அங்கீகரித்திருக்கிறார், ஸ்டாம்ப் போட்டிருக்கார், இதுதான் என்னுடைய வார்த்தை அப்படின்னு வந்து அங்கீகரித்திருக்கிறார். அது வந்து அக்யூரேட் ரெக்கார்ட் ஆஃப் காட்ஸ் டீலிங் வித் ஹிஸ் பீப்புள். தேவனும் தேவ ஜனங்களும் இணைந்து சரித்திரத்தில் என்னெல்லாம் நடைபெற்றதோ அது அக்யூரேட்டாக இந்த எழுத்தாளர்கள் பதிவு பண்ணி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை. கடைசியாய் இந்த வேதாகமம் தேவனுடைய ஜீவன் கொடுக்கக்கூடிய வல்லமை நிறைந்ததான வார்த்தை. வேதாகமம் பைபிள் வந்து இட் இஸ் காட்ஸ் பவர் டு டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பிரிங் லைஃப். ஸோ நம்ம பைபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது நம்ம மனசில் இருக்கணும். இதெல்லாம் நம்ம மனசுல இருந்தா அடுத்தடுத்த வருகிற காரியங்கள் நமக்கு ஒன்று ஒன்றா புரிய ஆரம்பிக்கும்.